வணக்கம் சேக்குவாரா அவர்களே. ஏற்கனவே உங்கள் வீடியோ நீங்கள் போட்டதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஜேம்ஸ் வசந்த் இது காரை உடைச்சது வந்து இந்த தற்குறிகளா? ஏங்க நீங்களே அதை பண்ணிவிட்டு அதை திருப்பி இங்கிட்டு பழிய போட மாட்டேங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, சங்கீதா விவகாரத்து விளக்கு போட்டது, பையன் வந்து பிரிஞ்சிருக்குது அப்படின்னு. ஏங்க பொது வாழ்க்கைக்கு போனால் பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே இருக்க தாங்க செய்யும். அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். சம்பாதிக்கிற காசு எதுக்குங்க தேவையில்லாத நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க. நம்ம ஜாலியாக இருக்கோமா போயிட்டுருக்கணும் அப்படி நீங்கள் போனீங்கன்னா நான் அது இல்லாத பொல்லாத சொல்லுவேன். நீங்கள் எந்தெந்த நடிகைகள்லாம் நீங்கள் வந்து இருந்தீங்களோ அந்த நடிகை பேர்லாம் நான் சொல்லி பப்ளிக் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் நடக்கும். பையன் வந்து எதுக்கு பையன் வந்து பையனை சேர்ந்துக்கிட்டு பண்ணுறான்னா, எப்போவுமே யாராக இருந்தாலும் என்ன தான் நம்ம ஒரு தகப்பனாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து அம்மா பேச்சு தான் கேட்பாங்க. அது குறிப்பிட்ட காலம்தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க யார் என்ன செய்கிறான்னு. அவர் பாட்டில் படத்தில் நடிச்சுட்டு போயிருந்துருப்பாருங்க. சும்மா போட்டுக்கிட்டு நீங்கள் உங்களை ஏற்று வந்துட்டாருண்ணா நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்கள. அவர் மக்களுக்காக ரொம்ப சரி நம்ம இவ்வளோ காலம் நம்மளை நம்பினாங்க, நம்ம மக்களுக்கு எதாவது செய்யணுங்கிறதுக்காண்டி அவர் இந்த முயற்சி எடுத்திருக்காரு. ஆனால் ரொம்ப அவரை கஷ்டப்படுத்துறீங்க. அது பண்ண இதை தற்குறி அது முதல்ல மீடியாவில் வந்து ஒருமையில் பேசாதீங்க. ஒருமையில் என்றைக்குமே பேசாதீங்க. ஒருத்தவங்க ஒரு மரியாதை இருக்குது. உங்களை ஒரு 10 பேர் வச்சு நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து அவன் இவன் பேசுகிறது எவ்வளோ நேரம் ஆகும்? கரெக்டாக மரியாதை கொடுத்து பேசுங்க. யாராக இருந்தானே மரியாதைன்னு ஒன்று இருக்குது. அவன் இவன் நீங்கள் பெரிய பெரிய ஆளுகள்லாம் உங்கள் பேக்ரவுண்ட் இருக்குங்க. உங்களுக்கு பேக்ரவுண்டு பயங்கரமாக இருக்கும். அதுக்காண்டி வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது. சொல்லுங்கள், குறைய சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க குறைய சொல்லலாம். ஆனால் அவன் இவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அது உரிமையில் பேசுகிறது ரொம்ப தவறான வார்த்தைக்கு அர்த்தம் அது. சரிங்களா? இங்கே வந்து திருப்பி என்ன பண்ணிடுவான், ஏது செஞ்சிருவான் அப்படி மாதிரி பேசுகிறீங்க. சரி ரைட்டு. என்ன யாருக்கு சாதகமாக பேசுகிறீங்களோ உங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் நிறைய இல்லை ஒரு பேட்டி எடுக்கிறாரு, அவர் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேட்டி எடுயா. சாரி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு பேட்டி எடுங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் மறவாக வச்சுக்கிறிய. அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் மட்டும் அந்த வீடியோவில் வெளியே நின்றுக்கிட்டு இருந்துக்கிட்டு பதில் சொல்கிறீங்க. என் பக்கத்தில் வச்சு எடுத்தா என்ன பயமா? இன்னார் பேட்டி எடுக்கிறான்னு அதை முதல்ல செய்யுங்க, அப்புறம் மற்றதே பேசுங்க. சும்மா எதுக்கு விஜயகாந்த் இந்த மீடியாவே பிடிக்காதுன்னு வெளில போனார், பத்திரிகையே பிடிக்கலன்ட்டு எதுக்கு அவரெல்லாம் ஒதுங்கி போனார்னு இப்போ தான் தெரியுது. உங்களை மாதிரி ஆளுகளை பார்த்தா இப்போயே தெரியுது எதுக்கு விஜயகாந்த் வந்து மீடியாவை கண்டாலே. ஏன் என்னத்தை பேசுகிறது, நீ யாரோட டிவி யாரோட சேனல் அப்படின்னு கேட்டார் பற்றிலா. அதான் அதுக்கு தான் இப்படி கேட்டிருக்காரு. சும்மா ஏங்க மீடியா நாகரிகம்னா எல்லாத்துக்கும் பொதுவானது தாங்க. மீடியா வந்து எப்படி கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவானது. எங்கெங்கே அநியாயம் நடக்குது, எங்கெங்கே என்ன நடக்குது அதெல்லாம் பொதுவாக எடுத்துக்காட்டுறது மீடியா. அவ்வளோதான். அவங்களுக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது அவங்க எடுத்து காட்டுவாங்க, என்னென்னது செய்கிறாங்கன்னு துணிச்சலாக எடுத்து காட்டுவாங்க. அதுதாங்க வேணும். சும்மா யாருக்கோ ஒரு ஆளுக்காண்டி பேசுகிறதெல்லாம் வந்து அது அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். சரி ரைட்டு, நீங்கள் பண்ணுங்கள், என்ன பண்ணுறது அப்புறம்.